நிவின் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? காவேரி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என் விஷயத்தில் என்னோட லைஃப்பில் நான் தான் முடிவு எடுக்கணும். அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. எனக்கு வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் கிடையாது. அதனால் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்கள் வேலை என்னமோ அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படிலாம் தப்பிக்க முடியாது. நீங்கள் யமுனாவுக்கு வந்து ஹோப் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமாங்க, நான் கொடுத்தேன். அதுக்கு காரணம் நீங்கள் தானே. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்கள் தான். ஆனால் கடைசியில் வந்து ஹோப் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. அதுக்கு வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் தான் காரணம். ஆனால் இந்த விஷயத்தை யமுனா கிட்ட நீங்கள் எப்படி சொல்வீங்க? சொல்லுங்கள், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது தாங்க. ஆனால் அதுக்காக வந்து நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரிங்க, உங்களுக்கு யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க என்ன தான் பிரச்சனை? ஏன் பண்ணிக்கணும்னு வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பண்ணிக்கணும் அதை முதல்ல சொல்லுங்கள். எனக்கு யமுனாவை வந்து அந்த மாதிரி நினைப்பில் நான் பார்த்ததே கிடையாது. காவேரியோட தங்கச்சி அதை மட்டும் தான் நான் யோசனை பண்ணியிருக்கேன். அவளோட சின்ன பொண்ணு தான் நான் நினச்சிட்ருக்கேன். அது மாதிரி திடீர்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா எப்படிங்க பண்ணிக்க முடியும்? எனக்கு விருப்பம் இருக்கணும்ல. சரிங்க, எப்படியும் நீங்கள் வந்து இப்போ காவேரி உங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. எப்படியும் வேறு ஒரு பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிறீங்க. அந்த பொண்ணு உங்களுக்கு உயிருக்கு உயிராக இருப்பான்னு சொல்லிட்டு என்னங்க கேரண்டி? உங்கள் மேலே பாசத்தை கொட்டுவான்னு என்ன கேரண்டி சொல்லுங்கள்? அதனால் யமுனா தாங்க அவங்க மேலே உயிரே வச்சுருக்கா. அது மட்டும் கிடையாது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே அப்படியே நிவின் பார்க்குறாரு விஜயை. இங்கே பாருங்கள், இதனால் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுருக்குது நம்ம காவேரி தான். காவேரி இதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்கா. ஒன்றுமே புரியல அவளுக்கு. அதனால் வந்து காவேரிக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க. அது ஒன்று தான் காவேரிக்கு வந்து நீங்கள் செய்கிற நன்மை. அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து வந்து இங்கே நிவின் ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அவருக்கு. யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து என்ன மாமா, நிவின் ஏதாவது சொன்னாரா? நாளைக்கு கல்யாணம் நடக்கும்ல அப்படி சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அமைதியாக இரு யமுனா, நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு கல்யாணம் நடக்கும்னு. அமைதியாக இரு, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னோடனே அப்புறம் தான் நிம்மதி அடைகிறாங்க. நிவின் ஏதாவது சொன்னாரா? சொல்லுவார், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூடி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, யமுனா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்படின்னா நாளைக்கு காலையில் வந்து கல்யாணம் உங்களுக்கும் யமுனாக்கும் நாளைக்கு காலையில் அதே பொன்னியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னோடனே சரின்ட்டாரு நிவினும். அடுத்து வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் விஜய். அப்பா நல்ல காலம், இந்த நிவினோட பிரச்சனை வந்து ஒழிஞ்சது, இப்போ நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாரு. யமுனாவும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்து எல்லாருமே காலைல கோயிலுக்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து காவேரி எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நிவின் எப்படி இங்கே வருவார், நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தையே நிவின் வரதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. எப்படி இவர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்போ விஜய் கிட்ட கேட்குறாங்க. உடனே வந்து விஜயை பார்க்குறாங்க. நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்களா? ஆமாம், நான் தான் பண்ணேன். எப்படி ஒத்துக்க வச்சுங்க? இங்கே பாரு, நான் எப்படி ஒத்துக்க வச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. உண்மையை சொன்னேன், அதான் ஒத்துக்க வச்சேன். இங்கே பாரு, நான் ஹோப் கொடுத்ததால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த ஹோப் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்பன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே அப்பன்னா அப்படி தான் அப்படி சொன்னோன்னே அப்போது இவர் மனசில் வந்து நான் இருக்கேன். அப்போது அவர் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னாரா நிவின் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து நிஜமாகவே சொன்னீங்களா? நிஜமாக தான் சொன்னேன், இந்த ஹோப்பை நீ மறந்துடு, அது நடக்கவே நடக்காது, நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல காவேரிக்கு. அப்படியே சந்தோஷப்படுறாங்க. விஜயே பார்த்துட்ருக்காங்க. உடனே விஜய் சரி நம்ம முதல்ல ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கும் யமுனாக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. விழுந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு. அழகாக பட்டு வேஷ்டி கட்டி சட்டி ரொம்ப அழகாக இருக்கார் விஜய். அப்படியே பார்த்துட்டு அப்படியே மயங்கியே போகிறாங்க காவேரி. காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அக்கா மாமா பார்த்தீங்க எப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நிவினே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாருக்கா, எனக்கு இது போதும்க்கா அப்படின்னோடனே நிவின் ரொம்ப தேங்க்ஸ் நிவின், என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிவின் அமைதியாக இருக்கார். எதுவுமே சொல்ல, என்ன நிவின் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, அதான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டல, அப்புறம் என்ன பேசணும் அப்படின்றாரு. சரி 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 டென்ஷன் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க யமுனா. அப்படியே நிவினுக்கு செம கோவமாக வருது. இங்கே வந்து காவேரி வந்து நிவின் கிட்ட பேச வராங்க. நிவின், நேற்று நான் உங்களுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணேன், ஆனால் நீங்கள் வரல. அப்படியோ விஜய் சொல்லி நீங்கள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்துட்டீங்களே, எனக்கு இது போதும், எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் நிவின், ரொம்ப ரொம்ப நன்றி நிவின் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்காரு. நான் உனக்காக தானே காவேரி இந்த கல்யாணத்தையும் நான் பண்ணிக்கிறேன், இது உனக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு. மனசுல பேசிக்கிறாரு நிவின். இதோட முடியுது.